வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி பட்டர் பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த க்ரீன் கலர் கப்பில் தான் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறேன். மைதா 2 கப் 200 கிராம், சர்க்கரை அரை கப்பு 70 கிராம். இந்த சர்க்கரையை மிக்சி ஜாரில் போட்டு தூளாக்கிக்கலாம். இதை இந்த மைதாவிலே போட்டுடலாம். இதிலே உப்பு ஒரு சிட்டிகை, பேக்கிங் சோடா அரை ஸ்பூனு. பேக்கிங் சோடா இல்லைன்னா ஆப்ப சோடா போட்டுக்கலாம். முட்டை ஒன்று உடச்சி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். முட்டை சாப்பிடாதுங்க, இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். முட்டை போட்டு பிசைஞ்சாதான் நல்லா சாஃப்டாக பிஸ்கட் வரும், உப்பியும் வரும். முட்டையில் தான் நம்ம பன்னு, ப்ரெட்டு, கேக்கு, பரோட்டா இதெல்லாம் எல்லாமே செய்கிறாங்க. வெண்ணெய் 2 ஸ்பூன் போட்டு மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். சர்க்கரை சில பேர் அதிகமாக போட்டுட்டாங்கன்னா மாவு கொஞ்சம் குழகுழப்பாக இருக்கும். அந்த டைமில் மைதா மாவை நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு இதுமாரி கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் தீத்தி எண்ணெயில் போட்டு எடுத்தால் நல்லா பிஸ்கட் மாதிரி உப்பி இருக்கும். ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாகட்டும். மாவை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாவை ரெண்டாக்கிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி தீத்திக்கலாம். மாவு திக்காக இருக்கணும். மாவை நான் ரவுண்ட் ஷேப்பில் தீத்திருக்கேன். இப்போ இந்த 4 பக்கமும் கொஞ்சம் கட் பண்ணிடலாம். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாவை நீட்டாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி ஒரு கவரில் நம்ம பேக் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் சைடில் கட் பண்ணிடலாம். இந்த மாவை எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணத ஒவ்வொன்றா எடுத்து வச்சிடலாம். இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இப்போ நம்ம தீத்தி எடுத்து வச்ச அந்த மாவு திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். கட் பண்ணி வச்சுருக்க இந்த மாவை எண்ணெயில் போட்டுடலாம். இதை ஒரு ஸ்பூனை வச்சு திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் கலர் மாறுற வரையும் திருப்பி திருப்பி விடணும். அப்போ தான் இந்த மைதா மாவு வேகும். எண்ணெயில் பபுள்ஸும் கொஞ்சம் அடங்கிடுச்சு. கலரும் கொஞ்சம் இது பாருங்கள் மாறிடுச்சு. இப்போ நம்ம இந்த பிஸ்கட்டை எடுத்துடலாம். நம்ம இந்த மாவை தீத்தும் போது சின்னதாவோ அல்லது பெருசாவோ எப்படி வேணாலும் நம்ம தீத்திக்கலாம். பிஸ்கட்டு சூடு குறைஞ்சோன்னே எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ஒரே மாதிரி ஷேப்பு அல்லது சைஸு ஒரே மாதிரியே போடணும். ஃபஸ்ட்டு நான் எண்ணெயில் போட்டது கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். 2வது எண்ணெயில் போட்டது கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கிறேன்.
நம்ம செய்து வச்சுருக்கிறத நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாரம் வரலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பிஸ்கட்டை இதை உடச்சி பார்த்தா பாருங்கள், உள்ளார நல்லா வெந்து இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். பட்டர் பிஸ்கட் ரெடி.